ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இதில் சில உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பொதுக்குழு என்பது பொதுவான ஒரு விஷயம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டமோ மற்ற விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டமோ கிடையாது. பொதுக்குழுவை எதற்காக நாங்கள் கூட்ட சொன்னோம்? ஏற்கனவே தொழிலாளர்களிடம் ஊதிய ஒப்பந்தத்தில் குளறுபடிகள் நடந்து சுயநலத்துக்காக சில பேர் செயல்பட்டதனால கிட்டத்தட்ட செயற்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 27 பேர், 6 பேர் நிர்வாகிகள், மீதி 21 பேர் செயற்குழு உறுப்பினர்கள். அந்த தொழிலாளர் ஒப்பந்தத்தில் எஸ் ஏ சந்திரசேகர், நடிகர் விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சுயநலவாதியாக நடந்து கொண்டதன் அடிப்படையில் 27 பேரிலிருந்து 19 பேர் உடனடியாக ராஜினாமா செய்தார்கள். உதவி தலைவராக இருந்த சத்யஜோதி தியாகராஜன், அம்மா கிரியேஷன் சிவா, கமலா நாசர் கமிட்டி மெம்பர்ஸ் ஆபாவான், இப்படி கிட்டத்தட்ட 19 பேர் 27 பேர்ல ராஜினாமா செய்தார்கள். ஒரு அமைப்புல 27 பேர்ல 19 பேர் ராஜினாமா செய்தால் அந்த அமைப்பு செயலிழந்து போயிடுச்சு. ஸோ மினிமம் ஒரு கோரம் இருக்கணும்னு சொன்னா, ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தணும்னு சொன்னா கூட மினிமம் 9 பேர் இருக்கணும். ஆனா அதுக்கு இல்லை. ஆனா அதுல கோர்ட்டு அணுகுன பிறகும் நீதிமன்றத்தையும் மீறி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ன செய்யணும்? இந்த காலி இடங்களை உடனடியாக பொதுக்குழு கூட்டி காலி இடங்களை நிரப்பிருக்க வேண்டியது தலைவருடைய கடமை. அதையும் செய்ய தவறிட்டார். கடந்த 4 மாதங்களாக செயற்குழு கூட்டி தன்னிச்சையாக பாலிசி டெசிஷன்ஸ் அவங்களே எடுத்துக்கிட்டு போறது சங்கத்துக்கு இது சட்டத்துக்கு விரோதமானது. அதாவது இப்போ எங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு கேபிள் டிவிக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்கறோம்னு சொன்னா எங்களுடைய அனுமதி வேணும்னு சொன்னால் அதுக்கு பொதுக்குழுவில் ஒப்பந்தம் வாங்கணும். இதுதான் பைலால சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். சட்டத்தில் அது இருக்கு. இல்லைன்னு சொன்னா கிரிமினல் அஃபென்ஸ் அது. ஏன்னா இது எக்கனாமிக் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அது யாரிடையும் உத்தரவாதம் வாங்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டது. இப்படி கிட்டத்தட்ட சேகர் சொன்ன மாதிரி பட்டியல் போட்டு குற்றச்சாட்டுகள் ஒரு வருடத்துக்கு மேலாக நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் பொறுமை காற்று ஒற்றுமை நிலைநாட்டு என்ற ஒரே ஒரு காரணத்தினால் சங்கத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தினால் பொறுமையாக நாங்கள் இருந்தோம். ஆனா எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த அடிப்படையில் சட்ட விதி எண் 28 அடிப்படையில் நாங்க பொதுக்குழு கூட்டம் சொல்லி 4/8/2012 அன்றைக்கு 194 பேர் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் அதை கையெழுத்தோட சங்கத்தில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணோம். செயற்குழு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல அவங்களுக்கு எங்களுக்கு பதில் அளித்திருந்திருக்கணும். ஆனா செயற்குழு எந்த ஒரு முடிவும் சொல்லலை. ஆனா ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்ல 28 செக்ஷன் 2ல அப்படி கூட்டாத பட்சத்தில் அந்த 194 பேர்ல ஒரு சில பேர் பொதுக்குழு கூட்டலான்ற ஒரு சட்டம் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டில இருக்கு. அந்த அடிப்படையில் 27ஆம் தேதி 9வது மாசம் நாங்க ஒரு 8 பேர் கையெழுத்து போட்டு கொண்டு போய் சங்கத்தில் கொடுத்து, ஐயா இனிமேலையாவது நாங்க இல்லைன்னு சொன்னா ராதா பார்க்கின்ல வருகிற 28ஆம் தேதி பொதுக்குழு நாங்க கூட்ட இருக்கிறோம். ஆகையினால அதுல இந்த அஜெண்டா எல்லாம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்ற தீர்மானத்தை நாங்க கொண்டு வரல இருக்கின்றது அந்த கடிதத்தை கொடுத்தோம். ஆபீஸ்ல அதுக்கு சீலும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுல எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இதுவரையிலும் எந்த தலைவர் செய்யாத ஒரு இது, கமிஷனர் போலீஸ் கமிஷனர் சந்திக்கவும் காவல்துறைக்கும் செலவு பண்ண நேரம் சங்கத்துக்கு செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு எவ்வளவோ பிரயோஜனமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவர் இன்னைக்கு கூட அவர் பார்க்கணும்னு வந்தேன், பார்க்க முடியல. ஆனா கமிஷனர் ஆபீஸ்ல போனா அவர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மெம்பருங்க மேல, ஏன்னா இது சொசைட்டி ஆக்ட், மெம்பருங்க மேல காவல்துறையில புகார் செய்வது என்பது அநாகரிகமான செயல். ஏன்னா அவருக்கு அனுபவம் கிடையாது, தெரியாது. சரி, அது போக இப்ப நடந்த விஷயம், கலைப்புலி தானு ஒரு பொருளாளராக இருக்கார் சங்கத்துல, பொதுக்குழுன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. ஆனா அவர் சொல்லப்பட்டது இந்த பொதுக்குழு நடக்கூடாது, அதுக்குன்னு சொல்லி ஒரு லாயர் கன்சல்ட் பண்ணி பொய்யான தகவல், அதாவது
6ஆம் தேதி நாங்க ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கோம், 28ஆம் தேதி பொதுக்குழு நடக்கும்னு சொல்லி. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, 16ஆம் தேதி கொடுத்ததாக நீதிபதிக்கே வந்து போய் சொல்லியிருக்காங்க, உண்மையை மறக்கப்பட்டு. அந்த அடிப்படையிலையும் 2வது அஜெண்டாவில் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இடம் இல்லை, இது எங்கேயுமே கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்லயே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த 2 காரணங்களும் சொல்லி அந்த ஜட்ஜி கிட்ட தவறான ஒரு செய்தி சொல்லி, தவறான இது கொடுக்கப்பட்ட உத்தரவு கிடையாது, வாங்கப்பட்ட உத்தரவு. எப்படி வாங்கப்பட்டது அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த இன்டர்ம் இன்ஜெக்ஷன் இப்ப வாங்கி இருக்கிறது உடனடியாக சிட்டி சிவில் கோர்ட்ல எக்ஸ்பார்ட்டி டிகிரின்னு சொல்லுவாங்க. அதை யாருக்குமே நோட்டீஸ் கொடுக்காம கடைசி நாள் நவராத்திரிக்கு முன்னாடி 20ஆம் தேதி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அங்க அணுகலாம்னு சொன்னா கோர்ட் லீவு, 29 தான் ஓபன் பண்றாங்க. நல்ல வேலை ஒரு அட்வொகேட் அட்வைஸ் பண்ணாரு, இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வெக்கேஷன் கோர்ட் இருக்கு, நீங்க மண்டே அப்ளை பண்ணுங்கன்னாரு. நாங்க மண்டே அப்ளை பண்ணோம். இன்னைக்கு இப்போ 1 மணி 2 மணிக்குள்ள எங்களுக்கு நிச்சயமாக அந்த உத்தரவு ரத்து செய்யப்படும். 28ஆம் தேதி ஜெனரல் பாடி நடக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி என்றது தவறான ஒரு இது. நாங்க ஹைகோர்ட்ல நியாயமான முறையில் சட்ட விதியின்படி நாங்க செயல்பட்டு இருக்கோம். இது தார்மீக அடிப்படையில் அவங்களும் நாங்க கலந்துக்க சொல்றோம். உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க நம்பிக்கை இருக்குன்றது சங்கத்தில் ப்ரூவ் பண்ணுங்க, அங்க மீட்டிங்ல சொல்லலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு அந்த காரணம் இந்த காரணங்கள் சொல்லிட்டு இருந்தா நிச்சயமா இது அநாகரிகமான செயல். தயவுசெய்து இது கைவிடணும். ஏன்னா தானுவ நான் நல்ல நண்பர், நான் குறை சொல்லக்கூடாது. அவர் துப்பாக்கி ரிலீஸ் வரல இருந்தா இந்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ரிலீஸ் ஆனவனா துப்பாக்கி கீழே போட்டுருவார். ஏன்னா அவருக்கு பொது வாழ்க்கையில இது வரல அனுபவம் கிடையாது. முதல் முறையாக இப்போ ஒரு பதவி ஏற்றிருக்காரு. அந்த பதவியிலையும் இப்படி நடந்து கொள்வது நியாயம் இல்லை. அவங்கள நான் தயவு செய்து அட்வைஸ் பண்றேன், மெம்பர்களை அரவணைச்சு சங்கத்தை நல்ல விதமா நடக்கிறதுக்கான தகுதி எப்ப இல்லையோ ஒன்னு ராஜினாமா செய்யுங்க. சங்கத்தை சாக்கடை ஆகிட்டாங்க. இப்போ சங்கம் சாக்கடை மாறிக்கிட்டே வருது. ஏன்னா ஒரு மாத இதழில் அறிக்கை கொடுத்திருக்காங்க, பல கோடி ரூபாய் போட்டு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 2000 ரூபாய் தரேன், டோக்கன் தரேன், தீபாவளிக்கு வாங்கிக்கிங்கன்னு சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ இதெல்லாம் நாகரிகமா செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா அது போய் விளம்பரப்படுத்தக்கூடாது. இது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு விஷயங்கள் இந்த சங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது தட்டி கேட்க வேண்டிய எங்களுடைய கடமை. காரணம் என்னன்னா இது கட்டி காப்பாற்றி இது வளர்த்தது அடிப்படையில் இந்த சங்கத்தை நாங்க ஏன் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. தயவுசெய்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இது பத்தியும் அவருக்கு என்னன்னா 6ஆம் தேதி நாங்க விளம்பரம் கொடுத்திருக்கோம். 21 நாள் கிளியர் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. 750 பேருக்கு நாங்க கிட்டத்தட்ட சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய ரெக்கார்ட்ல இருக்கு, சங்கத்துக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த 6ஆம் தேதியை 16ஆம் தேதின்னு சொல்லி அவருக்கு தகவல் கொடுக்கறாங்க. சோ இது நீதிபதிக்கே தவறான தகவல் கொடுக்கறது தானே, இது எந்த விதத்துல நியாயம்? அதனால தான் சொல்றேன், இது கொடுக்கப்பட்டிருந்தா நியாயத்தையும் தர்மத்தின் அடிப்படையிலும் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கும். இது வாங்கப்பட்டதுனாலதான் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடந்திருக்கு. சோ இதுவும் நான் விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிச்சயமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப பேசல, இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. உயர் நீதிமன்றத்துல இப்ப போட்டு இருக்கோம் வெக்கேஷன் கோர்ட் பிளஸிங் அண்ட் டிஸ்கேஸ் இன்னைக்கு தர்ஸ்டே இன்னைக்கே வந்ததுனால இன்னைக்கே உங்களுக்கு அந்த முடிவு வரும். நிச்சயமா இந்த உத்தரவு ரத்து செய்யப்படும். 28ஆம் தேதி ராதா பார்க்கிங்ல எங்க பொதுக்குழு நல்ல விதமா நடக்கும். அதுல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இது இயலாமை சார். அதாவது அவர் பதவிக்கு வந்தப்பே தானு சொன்னது நான் படம் எடுத்தால் என் படத்துல இருந்து 1 கோடி ரூபாய் உறுப்பினர்களுக்கு தரேன்னு சொன்னார். 2 கோடியா? சரி, 5-6 பேர் ராதாகிருஷ்ணன் ஆபீஸ்ல உட்கார்ந்து எலெக்ஷனுக்கு முன்ன 10 கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு 10 கோடி 10 சித்த பொருட்கள் உருவாக்கி காட்டுவேன் சொன்ன தானு அரை கிரவுண்ட் கொடுக்குறேன்னாரு. அதை விட சார் முக்கியமா முச்சாம்பண்ண உட்காருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரல் பாடிக்கு அப்புறம் இப்படி ஒரு கேபிள் டிவில நமக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னு சொல்லி பேசப்பட்டது. நாங்கள் எல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சோம். மாதத்திற்கு 30 லட்சம் ரூபாய்
வர்றதாக சொன்னாங்க. இதுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால், அந்த 30 லட்சம் ரூபாய்ன்றது அட்வான்ஸ் கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து வரல. காரணம், இங்க இருக்கிற நிர்வாகிகளே, நான் பேர் சொல்ல விரும்பல, இவங்களே வந்து அவங்களுக்கு சொல்லி நீங்க லெட்டர் அனுப்புங்க, எங்களுக்கு வந்து இது வந்து நஷ்டத்துல போகுதுன்றதுனால சொல்லி நாங்க உங்களுக்கு இன்டைரக்டா நாங்க சப்ளை பண்றோம்னு சொல்லி ஒரு ஊழல் நடந்திருக்கு. அது எந்த நேரம் தேர்தல் நேரம் வரும்போது நாங்க சொல்லுவோம். ஏன்னா இப்ப தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த உண்மைகளை எடுத்து சொல்லணும். உறுப்பினர்கள், அப்பாவி உறுப்பினர்கள் இது தெரிய வரணுன்றதுனால காரணத்தினால, ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிய எக்கனாமிக்கினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து டீல் பண்ணும்போது பொதுக்குழுனுடைய உத்தரவாதம் இல்லாம செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாரா இருந்தாலும் சரி அது உரிமை கிடையாது. அப்ப எங்க ப்ராப்பர்ட்டி வந்து எங்களை கேட்காம நீங்க எப்படி விற்கலாம்? அது அதிலே ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. தயவுசெய்து நீங்களே நினைச்சு பாருங்க, அது சந்தேகமா இல்லையா? பொதுக்குழுல கொண்டு வர வேண்டிய 30ன்றது ஆக்ஷன் விடலாம், 50க்கு போகலாம், 60க்கு போகலாம், 1 கோடி வரலாம். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் டர்ன் ஓவர் நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் நீங்களே முடிவு பண்ணி நீங்களே பண்ணும்போது இப்ப அதுவும் வந்து நின்று போச்சிருக்காருன்னு சொன்னா, முக்கியமா அவருக்கு வந்து பையனுடைய படங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி ஆயிட்டு இருக்கு. அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து காம்பன்சேஷன் கேட்கறாங்க, எக்ஸிபியூட்டர் காம்பன்சேஷன் பண்றாங்கன்னா சங்கத்தினுடைய போர்வையில பையனை காப்பாற்றுவதற்காக இந்த சங்கத்தை பயன்படுத்திட்டு இருந்தார். இதை பார்த்த பிறகு அவருக்கு இன்னொரு டேஸ்ட் வந்தாச்சு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால தலைவர் ஆயிட்டோம்னு சொன்னா இந்த சங்கத்தினுடைய அடிப்படையில் அது எங்ககிட்டே சொன்னாரு. நாங்கெல்லாம் எங்களுக்கு வந்து சங்கம் வந்து பெரிய விஷயம் இல்ல, நாங்க வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பையன் வந்து கட்சியை கொஞ்சம் பலப்படுத்தி நான் அதுல தீவிரமா இறங்கலான்னு இருக்கேன். பையனை முதலமைச்சர் ஆகிட்டா நான் வந்து கொள்கை பரப்பு செயலாளர், அவர் கடைசி நேரத்தில் மாத்திக்கலாம். ஒருவேளை இவர் முதலமைச்சர் ஆகி அவர் கொள்கை பரப்பு செயலாளராக மாறலாம். அதனால அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு ரகசியம். என்னடான்னா அவருக்கு வந்து உறுப்பினர்கள் பத்தியோ எங்களை பத்தியோ எது பத்தியும் கிடையாது. தானு பாவம் இந்த துப்பாக்கி படத்தினால அவர் பாவம் மாட்டிக்கிட்டதுனால, நீங்க இந்த மாப்பிள்ளை படத்துல பார்த்திருப்பீங்க, இந்த ரெட்டி கிட்ட விவேக் வந்து ரொம்ப வீரமா பேசிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி கிட்ட போய் அழுவான். அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு இப்ப தானு வந்து. என்ன நடக்குதுன்னு தெரியாம. அதுதான் அவருடைய உண்மையான நிலைமை. இருந்தாலும் பாவம் அவர் வந்து நாங்க விமர்சிக்க விரும்பல. சூழ்நிலை இது. சுயநலத்துக்காக சங்கத்தை அடமானம் வைப்பதை நாங்க தயவு செய்து எங்களை வந்து காப்பாத்துங்கன்னு கேட்கிறோம். தயவு செய்து நாங்க அந்த பொதுக்குள்ள கண்டிப்பா கலந்துக்குவோம். காரணம் என்னன்னா, இந்த 1 வருஷம் தலைவராக இருந்தது அவர் தான், அதுக்கு முன்னாடி இருந்தது பொறுப்பு தலைவர் அவர் தான். சோ இந்த இல்ல தயவு செய்துங்க, இந்த போலி என்றது ஏன் இப்ப கண்டுபிடிச்சீங்களே? அப்படி இருந்தா தார்மீக அடிப்படையில நீங்க ஜெயிச்சதே வந்து 12 ஓட்டு வித்தியாசத்துல. அப்ப இந்த போலி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணிட்டு இப்ப வாங்க நீங்க எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுங்க. அது ஆம்பளத்தானம். அது விட்டுட்டு இப்ப வந்து நொண்டி சாக்குங்களும் போக அது ஊருக்கு போய் சொல்லிட்டு இருந்தா இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஏன் பயப்படுறாங்க சார்? பொதுக்குழு உறுப்பினர் சந்திக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? எதாவது நொண்டி சாக்கு இப்ப நேற்று ஆரம்பிச்சோம். 1 வருஷம் ஆச்சு சார். 1 வருஷத்துல எப்பாவது ஒரு வாட்டியாவது பொதுக்குழு கூட்டி இருக்காங்க. அவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கூட்டி ஆகணும் சார். புது உறுப்பினர் தெரியணும். பல அயோக்கியத்தனத்தை செஞ்சு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நாங்க எம்மன் இருப்போமா சார்? அதை விட ஒரு பெரிய தப்பு ஒண்ணு சொல்றேன் சார். சங்கம் வந்து பாதுகாப்பா இருக்கணும் உறுப்பினர்களுக்கு. உதாரணத்துக்கு இப்ப நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். சுயநலன்றதுக்கு எப்படின்னு சொன்னால், துப்பாக்கி என்ற படத்தை ரிஜிஸ்டர் இவங்க பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த டைட்டில் ஒரு சாதாரண ப்ரொடியூசர் வந்து கள்ள துப்பாக்கியான்னு ரிஜிஸ்டர் பண்ணார். சோ அவர் ரிஜிஸ்டர் பண்ணி இது கோர்ட்ல நடந்தது போச்சுன்னா ஒரு நிர்வாகமே அது வந்து சமாதானப்படுத்த முடியல. அந்த கள்ள துப்பாக்கி என்ற கடைசியில் என்ன நடந்தது? இப்போ அந்த கள்ள துப்பாக்கி தயாரிப்பாளர்களுக்கு பெரிய அமௌண்ட், பல லட்சம் தொகையை வந்து காம்பன்சேஷன் கொடுத்து செட்டில் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து தவறான முன் உதாரணம். நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், இப்ப இவங்களுக்கு வசதி இருந்தது, இவங்க செய்ய முடியுது. அவரும் ஒரு கமிஷன் வாங்கிட்டார், இவரும் அமௌண்ட் ஒரு லாபத்தை பார்த்துட்டாரு. தானுக்கும் இதுல பிரச்சனை இல்லை. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வர வேண்டிய கமிஷன் வந்தாச்சு. ஆனா இப்படி ஒரு முன் உதாரணத்தை உருவாக்குனா நாளைக்கு ஒரு சாதாரண ப்ரொடியூசர் அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? சங்கத்தில் இருக்கிறதுனால சொல்றேன். தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன வேணுமானாலும் பண்ணுங்க. ஒரு சங்கத்தில் என்ன கட்டி காப்பாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து தயாரிப்பாளர் சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருக்கிற ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, உண்மையிலே இப்படி ஒரு அநாகரிகமான விஷயங்கள், கேவலமான விஷயங்கள் வந்து அவருடைய தலைமையில தான் சமீபத்தில் எங்களால வந்து பார்க்க முடியுது. அதுக்கு அந்த அடிப்படையில வந்து தார்மீக அடிப்படையில் அவங்க புரிந்து பிறகாவது அவங்க வந்து ராஜினாமா செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா தேர்தல் வரும்போது சந்தோஷம், நாங்க சந்திக்க தயார். ஆனா இந்த
பொதுக்குழு கூட்டுறதுக்கு 51 பேர் கையெழுத்து போட்டாலே பொதுக்குழு கூட்டலாம். ஆனா அஜெண்டால நிகழ்ச்சி நிரல்ல நீங்க எது வேணும்னா இப்ப கேஆர் இப்ப பேசிட்டார் எதிர்த்து என்ன கேஆர் நாங்க நீக்கிறோம் அப்படி சொல்லி நீங்க எங்க எதுல போடலாம்? இல்ல ஜெனரல் பாடியில அஜெண்டால நீங்க போடலாம். அதே மாதிரி அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். அது இதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. டெய்லி ஒரு பிரச்சனை இதெல்லாம் நம்ம அஜெண்டால போடக்கூடிய விஷயம் இல்ல. அது அவர் தெரியாம அந்த விஷயத்தை சொல்றாரு. அது நான் குறை சொல்ல முடியாது. அவருக்கு இந்த அனுபவம் கிடையாதுனால தெரியாது. தொழில் சம்பந்தப்பட்ட இந்த சங்கம் தொழிலுக்காக உருவாக்கப்பட்டது. தொழிலை காப்பதற்காக, தொழிலில் எல்லோரும் செய்கின்ற எல்லோரும் வளமோடு வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தை ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சங்கம். ஆனால் இந்த சங்கம் அந்த நலனை காத்து அந்த நலனுக்காக செயல்படுகிறதா என்றுதான் ஒவ்வொரு காலமும் தேர்தல் நடக்கும். உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த தேர்தலிலே முறைகேடுகள் பல நடந்தன. கையூட்டுகள் பல அரசியல் கட்சிகளை போல கையூட்டுகள் கொடுக்கப்பட்ட சிலர் வென்றார்கள். அந்த வென்றதை கூட நாங்கள் ஒத்துக்கொண்டோம். எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு வேண்டியது இந்த தொழிலே நாங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நாங்கள் விதைக்கின்ற இந்த பணம் எங்களுக்கு திரும்பி வர வேண்டும். ஆனால் இந்த தொழில் அப்படி நடக்கிறதா? குறிப்பிட்ட ஒரு 2 பேர் 4 பேர்களுக்காக, பெரியவர்களுக்காக, பெரிய தொழில் செய்தவர்கள் நடப்பது போலதான் இந்த சங்கம் அவர்களைத்தான் அரவணைத்து செல்கிறது. சிறிய தயாரிப்பாளர்களான எங்களை அரவணைத்து செல்லவில்லை. அதற்கு முதலாக ஒன்று சொல்லிக் கொள்வேன். சிறிய படங்களுக்காக திருவிழா காலங்களில் தான் பெரிய படம் திரையிட வேண்டும், மற்ற காலங்களில் சிறிய படங்கள் தான் திரையிட பட வேண்டும் என்ற ஒரு சுய கட்டுப்பாடு இவர்கள் இருந்தது. அந்த சுய கட்டுப்பாடு உடைக்கப்பட்டது. அதனால் சிறிய தொழில்கள், சிறிய படங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றன. இதை நாங்கள் கேட்கக்கூடாதா? இதை நாங்கள் பேசக்கூடாதா? இந்த தேர்தலில் திரு சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லி ஜெயித்தார்? ஏபிசி என்று 3 பிரிவாக பிரிப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து ஜெயித்தார். சம்பளங்களை, பெப்சி சம்பளங்களை 3 பிரிவாக பிரித்து சிறிய தொழில் படங்கள் வாழ வைப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து ஜெயித்தார். அப்படி ஜெயித்தாரா? அதன்படி நடந்தாரா என்ற கேள்விதான் போச்சகாரா கிளம்பி இன்று போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவர் சங்கத்தில் இருந்து குறைந்தபட்சம் வாரம் 1 முறை, 2 முறை, 3 முறை வர வேண்டும். சங்கத்தில் அமர வேண்டும். காலையிலிருந்து மாலை வரை அது தொழில் செய்ய, அந்த சம்பந்தப்பட்ட தொழில் பிரச்சனைகள் கேட்க வேண்டும். அலைபேசியை திறந்து வைத்திருக்க வேண்டும். யார் பேசினாலும் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லாம் சங்கத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தொலைபேசி யாரும் எப்பொழுதும் அணுகலாம். ஆனால் அப்படி நடக்கிறதா என்ற காலகட்டத்தில் இந்த போராட்டங்கள் பல வழியில் நடந்து கொண்டிருந்தாலும், அவர்களும் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதற்காக அவர்கள் சில கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் இதை பேசினால் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக சுருக்கமாக இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். இந்த கேள்விகளை நீங்கள் அவர்களை கேளுங்கள். நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், எங்கள் தொழில் நலமானதற்காக கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த கேள்விகளை அவர்கள் கேட்க வேண்டும். இதற்கு என்ன பதில் என்று அவர்களை கேளுங்கள். அந்த கேள்விகள், அதாவது தேர்தல் நடந்து முடிந்தது. அந்த ஓட்டுகளை கொடுத்தவர், ஓட்டு லிஸ்டை கொடுத்தவர் எஸ்.ஐ. சந்திரசேகர். அந்த ஓட்டு லிஸ்ட் மூலம் ஜெயித்தார். அதுவும் யாரிடம் கொடுத்தார்? அந்த சங்கத்தின் தேர்தலை நடத்தியவர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி. அவரிடம் ஓட்டு லிஸ்டை கொடுத்து அந்த ஓட்டு லிஸ்ட் படி ஓட்டு போட்டு ஜெயித்தார். ஆனால் இப்பொழுது கூறுகிறார் அதில் போலி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று. அப்படி போலி உறுப்பினர் இருக்கிறார் என்றால் அந்த போலி உறுப்பினரை கொடுத்தவங்க என்ன செய்வது? அந்த போலி உறுப்பினர்கள் ஜெயித்தவங்களுக்கு பதவி செல்லுமா என்ற கேள்வி இப்பொழுது முன்வைக்கிறேன். இரண்டாவதாக, பொறுப்பு தலைவராக இருந்தார். இவர் பொறுப்பு தலைவராக இருந்தார். பொறுப்பு தலைவராக இருந்த காலகட்டத்தில் நமது சங்க தேர்தலின் போது உறுப்பினர் பட்டியலை சரிபார்த்து நீதிமன்றத்தால் தேர்தல் நடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதியான தேர்தல் அதிகாரிக்கு கொடுப்பது நீங்கள் தானே? அப்படி என்றால் அப்போது நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி தேர்தல் அதிகாரிகள் போலி அங்கத்தவரை பட்டியலை கொடுத்து ஏமாற்றியது உங்கள் குற்றம் ஆகாதா? போலி உறுப்பினர் சேர்க்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்தது என்று நீங்கள் சொன்னால் அப்போதும் சங்கத்தின் உதவி தலைவர் தானே? ஏன்னா ராமநாதன் இவர் உதவி தலைவராக 3 ஆண்டு பணியாற்றி இருக்கிறார். செயற்குழு கூட்டங்களில் புதிய அங்கத்தினர் பெயர்கள் படிக்கப்பட்டு
ஒப்புதல் அளித்த பிறகுதானே அங்கத்தினர்கள் சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமது சங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட போலியான உறுப்பினர்கள் என்பது நீங்கள் குறிப்பிடுவோர் உண்மை என்றால், அந்த போலி உறுப்பினர் ஓட்டு போட்டு நீங்கள் தலைவராக இருக்கிறீர்களே, அது மட்டும் எப்படி செல்லுபடியாகும்? உரிமையுள்ள தயாரிப்பாளர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை விடுத்தனர். நீங்கள் அதை மதிக்கவில்லை. அதற்காக வேறு அவர்கள் ஈடுபட்ட பொழுது அவர்கள் கவுன்சில் லெட்டர் பேடை திருடி உபயோகித்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி விட்டீர்கள். கவுன்சில் லோக உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொதுவானது. அந்த செயற்குழு சட்டப்படி நியாயப்படி தமிழக அரசின் சங்க சட்டங்களின் விதிப்படி கூட்டப்பட்டதாகும். அப்படி கூட்டப்பட்ட அந்த கோரிக்கை உள்ள உறுப்பினர்களுக்கு அந்த லோகோவை உபயோகிப்பதற்கு நிச்சயமான உரிமை உண்டு. ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பாலிசிகளை புதுப்பிக்காதது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? இதனால் உரிய நேரத்தில் உரிய உதவி கிடைக்காமல் உடல்நலக்குறைவோடு பல தயாரிப்பாளர்கள் போராடும் நிலை உங்களால் தானே உருவானது. எங்கள் உறுப்பினர்கள் நியாயமான கோரிக்கைகளை நசுக்கும் நோக்கத்திற்காக காவல் நிலையத்திற்கும் கமிஷனர் அலுவலகத்திற்கும் அடிக்கடி சென்று தயாரிப்பாளர்களை குற்றவாளி போல சித்தரித்து காட்டி கொடுக்கும் வேலையில் ஈடுபட்ட நாட்களையும் அந்த மணித்துளிகளையும் சங்க உறுப்பினர்கள் நலன்காக்க சங்கத்திற்கு வந்து நேரத்தை செலவிட்டு ஆக்கப்பூர்வமான வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் நல்லது நடந்திருக்கும் அல்லவா? பொதுக்குழுவை கூட்டி ராஜினாமா செய்த 19 பதிலாக புதிதாக 19 பேரை பொதுக்குழுவை கூட்டி நியமித்து அதன் பின்னர் செயற்குழுவை நடத்தலாம் என்ற நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தன்னிச்சையாக செயற்குழு என்ற பெயரில் கூட்டம் நடத்தி தாங்கள் சுயநலமாக நடந்தது எந்த விதத்தில் நியாயம்? சார், இது சட்டப்படியான வலுவான கேள்விங்க. இது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். ஆனா இவங்க தடை வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது சிட்டி சிவில் கோர்ட்ல வாங்கியிருக்காங்க. என்ன சொல்லி வாங்கியிருக்காங்க? 21 நாள் நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அது அந்த நீதிபதிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதோட முக்கியமான விஷயம் அஜெண்டா பைலால இல்லன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அந்த நீதியே தப்பு. அந்த இது சார், நீங்க எல்லாம் பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது? பாராளுமன்ற உறுப்பினருக்கு உரிமை இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் உரிமை இருக்கிறது. அதில் ஜெயிப்பதா தோல்வியா என்பது அந்த அவையில தான் முடிவு செய்ய முடியும். இவர் பைலா என்ன சொல்றாரு? எந்த பைலா சார்? இந்த பைலா என்பது தமிழக அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டது. சட்டத்திட்டம் கட்டுப்பட்டது. அந்த சட்டம் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முறையாக வலுவாக கொடுக்கப்படுகிறது. இது நீதிமன்றத்திலே ஒரு கொடுத்ததிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. 21 நாள் நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொல்லுறாங்க. நாங்க பக்காவா கொடுத்திருக்கிறோம். அது நாங்களும் அந்த கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டு கேட்போம். ஆனா ஒண்ணு மட்டும், பொதுக்குழு என்பது புரட்சியில் வருவது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்காக எல்லாம் துடிச்சுட்டு தான் இருக்கணும். இவங்க எந்த வழியில போய், அதாவது சலுகை என்றதை முறையற்ற சலுகைகள், தீபாவளிக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறாங்க. எந்த சங்கமும் சலுகை அளிப்பது எல்லா உறுப்பினருக்கும் தெரியப்படுத்திதான் சலுகை அளிக்க வேண்டும். அது செயற்குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும். பெரிய தீர்மானங்கள், கொள்கை தீர்மானங்கள் 30 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க, 5 லட்சம் ரூபாய் இன்டர்நெட்ல வாங்க சொல்லிருக்காங்க. இதை பொதுக்குழு கூட்டி தீர்மானம் வாங்கினாங்களா? கொள்கை ரீதியான பொதுக்குழு கூட்டால் தீர்மானம் வாங்கக்கூடாது. இதை நாங்க சங்க ரிஜிஸ்டார் எடுத்துட்டு போனா ஆட்சியர் இருப்போம். ஆனா நம்ம தொழில் முடங்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க கட்டுப்பட்டு இதுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறோம். சங்கத்தின் போனா கவர்மெண்டே ஆட்சியர் எடுக்கும். மதுரை ஆதீனம் இங்கே வரும். அது தயவுசெய்து அந்த தலைவர் முடிச்சுக்கணும். அங்க இருக்கிறவங்க இதை உண்மையாக சொல்றேன். நான் சங்க சட்டப்படி, சங்க விதிகளின்படி இந்த சங்கம் நடைபெறவில்லை. இதை நாங்க எடுத்து போக இன்னும் விரும்பல. நாங்க இன்னும் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க தொழிலாளர் இன்னும் போய் இழுத்துக்கிட்டு தொழில் நசிக்க போக கூடாதுன்னு சொல்லிதான். உங்களுக்கு தெரியும், இப்ப படங்கள்லாம் எப்படி ஒரு சில படங்கள் அது மீடியாவோட விளம்பரம் செய்யப்படுற படங்கள் தான் போகுது. டிவியில விளம்பரம் செய்ய படங்கள் தான் போகுது. இப்ப சமீபத்தில் பீச்சா கூட ஓடிது. அதுவும் டிவியில எல்லாம் விளம்பரம் பண்றாங்க. எத்தனையோ படம் டிவியில விளம்பரம் பண்ண முடியாம நாசமா போச்சு. இதை ஒரு யூனிஃபார்ம் கொண்டு ஒரு சங்கத்துக்கு தகுதி இல்லையா? ஒரு ஸ்கூல்ல எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஏழை பணக்காரங்க வரக்கூடாதுக்காக தான். அப்படி ஒரு கட்டுப்பாடை வைக்காம தங்கள் வாழ வேண்டும், தங்கள் பணம் வாழ வேண்டும் கண்டமானுக்கு டிக்கெட்டை விற்க சொல்றது யாருங்க? இவர் சொல்ல சொல்ற ஒரு தலைவராக இருந்து இனிமேல் யாருமே மக்களை துன்புறுத்தார்கள், ரசிகர்களை துன்புறுத்தாதீர்கள், எல்லாரும் 25 ரூபாய் டிக்கெட் விற்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம்.